இந்தியாவிலே முதல்ல ஆட்சி அமைச்ச மாநில கட்சி நம்முடைய கழகம் தான். இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் திமுக தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யாரா வழிகாட்டுறான்னு கேட்டீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் தான். ஏன் ஒன்றிய அரசுக்கே வழிகாட்டுறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழக ஆட்சி தான். அந்த அளவிற்கு இன்றைக்கு பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு கவர்னர் வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியும். ஏன்னா மக்கள் இன்னைக்கு வந்து இந்த கவர்னர் மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்காங்க. ஒரு நல்லது செஞ்சாலும் இனிமேல் யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை. அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு அவப்பெயர் இருக்குது மக்கள் இடத்துல. அதனால் அவரே இருக்கட்டும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த கவர்னர் தமிழ்நாட்டிலேருந்து பொறுப்பேற்றதுக்கு பிறகு என்னென்ன இடையூறுகளை சங்கடங்களை எல்லாம் நம்மளுக்கு தந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கவர்னருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அண்ணா அவர்கள் அப்பயே சொன்ன நாட்டுக்கு எப்படி பயன் இல்லாமல் இருக்கும், அது மாதிரி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என்பது தான் அண்ணாவுடைய கொள்கை. அதில் மாறுபாடு இல்லை. ஆனால் கவர்னர் என்று ஒரு பொறுப்பு இருக்கிற வரைக்கும் அந்த கவர்னருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம்.